வெல்கம் டு கார்த்திக் பிரியா மீடியா. இன்றைக்கி நம்மளோடைய லாங் வீடியோவில் வஞ்சர மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் ஊற வச்சுருக்கேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நம்ம மீன் குழம்பு வைக்காமல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருக்கோம். டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்திருக்கேன். அதிகமாக இல்லைங்க, கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இது கூடவே மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 10 பல் பூண்டு எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். தீயை நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா அது பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். நம்ம வெங்காயத்து கூடயே பூண்டையும் போட்டதுனால அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைனா நல்லாவே அடி பிடிச்சிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அது எண்ணெயிலேயே நல்லா பிரிஞ்சு வரும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இது கூடவே நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடலாம். இது ஓரளவு நல்லாவே வதங்கியிருக்குங்க. இதையும் அப்பப்போ பார்த்திங்கன்னா கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும்னு சொல்கிறது. இது இப்போ நல்லா வதங்கிருச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக வரும். அதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். பெரிய வஞ்சர மீன் பார்த்திங்கன்னா வறுவலுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் 2 வஞ்சர மீன் கட் பண்ணி குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லாவே வதங்கிருச்சுங்க. ஏன்னா நம்ம அரைச்சி தானே ஊற்றணும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா மசாலாலாம் சேர்த்துடலாம். மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தொக்கு பதத்துக்கு வருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிரும். சிம்மிலேயே வச்சுக்கோங்க, ஸ்பீடு வைக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூடவே நான் கரைச்சி வச்ச அந்த புளித்தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன மிக்ஸி ஜார் அளவுக்கு. ஸோ நம்ம புளித்தண்ணி இதில் நிறைய ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம தக்காளி போட்டிருக்கோம். அதனால் புளி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்குங்க. அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். ஸோ எனக்கு பத்தாதனால நான் மறுபடியும் கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு மட்டும் புளித்தண்ணி சேர்த்திக்கோங்க. புளித்தண்ணியை ஊற்றி அது நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுங்க. தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுண்டிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலாமல் மிதந்து வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அந்த மீன் துண்டுகளெல்லாம் இது கூடவே சேர்த்திக்கலாம். மீனை சேர்த்ததுக்கப்புறம் மீனெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழம்புல முங்குற அளவுக்கு அழுத்தம் கொடுக்காம தனித்தனியாக கலந்து விடுவோம். ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. ரொம்ப நேரம் மீன் இதில் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்திக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மீன் எல்லாத்தையுமே மறுபக்கம் அப்படியே திருப்பி போடுவோம். ஏன்னா ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்திருக்குங்க. இன்னொரு சைடும் அப்படியே திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு ரெடிங்க. அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். பார்த்தாலே தெரியும். நல்லாவே மீனும் வெந்துருச்சுங்க. அவ்வளோதான் மீடியாஸ், நம்ம வீட்டில் வஞ்சர மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிங்க. நம்ம எல்லாருமே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.